அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, தக்காளி 3 பெரிய சைஸில் 3 தக்காளி, பூண்டு 2, வரமிளகா 6 மிளகாய். தக்காளி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுவும் தாளிக்கிறப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே அரை டீஸ்பூன் போட்டு அதிலே வணக்கும் போது நம்ம எல்லாம் போட்டு வணக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதை எல்லாமே போட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாமே ஒன்றாவே போட்டு வணக்கிடலாம். நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாமே போட்டு இதிலே வணக்கிடலாம். இது வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரம் வணங்கிடும். போட்டு எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வணக்கிடுவோம். நல்லா வணங்கிக்கோங்க. இந்த மாதிரி வணங்கி போகணும். அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்டான தக்காளி சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஈரோடு மம்மிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.